ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம். கல்யாண வீட்டில் சமையல்காரர் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த சட்னி நான் செஞ்சேன். ரொம்பவே அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னியை சைடிஷ்ஷாக இட்லி, தோசை, பொங்கல், உப்புமாக்கு வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் 3 இட்லி சாப்பிட்றவங்க இந்த சட்னியை நீங்கள் சைடிஷ்ஷாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 5 இட்லி சாப்பிடுவாங்க. நாளைக்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சட்னியை செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம நல்லெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கருப்பு உளுத்தம்பருப்பை போட்டுக்கணும். கருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் வறுப்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகாவை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம உளுத்தம்பருப்போட வரமிளகாவை சேர்த்தோன்னா வரமிளகா சீக்கிரமாக நமக்கு கருகிடும். அதனால தான் இப்போ மிளகா பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டாச்சு. இதை தனியாக நான் எடுத்து வச்சுட்றேன். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் இந்த பிளேட்டில் நான் எடுத்து வச்சாச்சு. இப்போ சட்னி செய்கிறதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, 4 பல் பூண்டு. இப்போ கட் பண்ணி வச்சதெல்லாம் நம்ம கடாயில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் நமக்கு ஆகணும். கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சரியாக வதக்காமல் இந்த சட்னியை நம்ம அரைச்சோன்னா ஒரு பச்சை ஸ்மெல் வரும் சட்னியில். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் மறுபடியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்னதாக நாட்டு தக்காளியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கேன், ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு தான். இப்போது புளியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதில் நார் கொட்டை இல்லாமல் பார்த்து கடாயில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஜஸ்ட்டு இதை வதக்கிட்டு இப்போ இதில் தேவையான கொத்தமல்லியும் சேர்த்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் முக்கியமானது கொஞ்சமாக தேங்காவை சேர்த்துக்கணும். இது கூட நம்ம வறுத்து ஆற வச்ச உளுத்தம்பருப்பையும் வரமிளகாவையும் சேர்த்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறியாச்சு. அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். இப்போ இதில் தேவையான உப்பை சேர்த்து தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பை போட்டு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துடுறேன். சட்னி நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி தண்ணியை விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.